ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது ஜிபிபி சிஏடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தா சேம் சினாரியோ தான் இதுலேயும் இருக்கும். பட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது ஜிபிபி சிஏடி. சரிங்களா? நேற்று பார்த்தது வந்து என்இசட்டி சிஏடி, இது வந்து ஜிபிபி சிஏடி, ரெண்டு வேறு பேர். சரிங்களா? நேற்று வந்து கோல்டு வந்து சொல்லியிருந்தோம். நேற்று கோல்டு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வேறு ஒரு என்ட்ரி வந்து எடுத்து அது வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ அது பிரேக் இவன் பண்ண சொல்லியிருந்தோம். பட் வந்து அதே ட்ரேடு வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் டார்கெட் அடிக்கிட்டோம். நம்ம வந்து இடையில வந்து நிறைய பேர்ஸ் வந்து விட்டுட்டோம் மீன்ஸ் நிறைய வந்து வீடியோ போட முடியாமல் கோல்டு, பிட்காயின், நிஃப்டி அது மட்டுமே போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து இந்த பேர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து எகெயின் இந்த கோல்டு அண்ட் சில்வர் டார்கெட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபிபி சிஏடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அனாலிசிஸ்க்கு நம்ம ஜிபிபி சிஏடி 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிற சார்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஜிபிபி சிஏடி ஆல்ரெடி நிறைய டார்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. சேம் டு சேம் சார்ட்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சார்ட்ஸ் எடுத்துக்கிறோம். சார்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த என்இசட்டி சிஏடியில் பண்ண மாதிரி இந்த ஆர்டர் பிளாக் வந்து டோட்டலாகவே இன்வேலிட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா அந்த இம்பேலன்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இம்பேலன்ஸ் வந்து வேலிட் இல்லை அப்படின்றதுனால இந்த ஓபியை வந்து இன்வேலிடுன்ட்டு நமக்கு வந்து வந்துடும். ஸோ ஓபிஏ இன்வேலிட் அப்படின்றதுனால அங்கே வந்து என்ட்ரி வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து இம்பேலன்ஸ் இல்லை பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சாட்டர்டே கொடுத்துக்கிறப்ப வந்து இம்பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் மண்டே வந்து அது ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம அதை கண்டுக்க வேண்டாம். அது தேவையில்லை. இம்பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அங்கே வேலையே. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக கொடுத்தது வந்து முறைப்படி பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். பட் வந்து சார்ட்ஸில் 2 நான் மென்ஷன் பண்ணதுனால சிங்கிள் ஆர்டர் பிளாக்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பட் கொடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? இப்போ வந்து டைரெக்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வருது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு நான் மாற்றிக்கிறேன். சிஆர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சிஆர் பார்க்கலாம். பட் இதில் வந்து நமக்கு சிஆர் கிடைக்கல. சரிங்களா? சிஆர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம மறுபடியும் வந்து ஓல்டு ஃபார்மெட்டுக்கு தான் வந்து ஸ்விட்ச் ஆகணும். சரிங்களா? 5 minutesல சிஆர் இருக்குது. பட் வந்து நமக்கு வந்து ஒரு 1 hourல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தான் அதோட வெயிட்டேஜ் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? 5 minutesல பார்க்குறோம்னா அந்த ஒரு டைம் ஃப்ரேமுக்கு தான் வந்து அது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். பட் நம்ம டைம் ஃப்ரேமுக்கு அது சூட் ஆகாது. சரிங்களா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 minutesல நம்ம ஓல்டு ஃபார்மெட்டுக்கு வந்து போய்க்கணும். சரிங்களா? ஓல்டு ஃபார்மெட்னா என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய பழைய ஃபார்மெட் சிஹெச். சரிங்களா? ரொம்ப வருஷமாக சில சிஹெச் பார்த்து. பட் வந்து அது வந்து கோல்டன் ஃபார்மெட் மாதிரி தான். இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லோ அப்படின்னு பார்த்தோம்னா கன்சிடர் பண்ணலான்னா இதுவே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை தூக்கிட்டு தான் இதுவே நின்றுட்டுருக்கு. இதை நம்ம வந்து எக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்மளுடைய 1 hour டைம் ஃப்ரேமில். பட் நம்மளுடைய லோவர் டைம் ஃப்ரேமில் இதுதான் வந்து என்னங்க நமக்கு வந்து சிஹெச் பாயிண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் பிளாக்ஸ் வந்து கணக்கெடுக்கலாம். இங்கேருந்தே வரலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் வந்து போகலாம். ஆர்எல்ஸ் வந்து அடுத்தது இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் வந்து போகலாம். சரிங்களா? சிம்பிளான ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூஷன் தான் இது. ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இங்கே இல்லை. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வந்து ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நமக்கு ஒரு கேப்பு. சரிங்களா? ஒரு கேப் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ப்ரீத்தபிள் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான் வந்து சேஃபஸ்ட்டு இது. சரிங்களா? இங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறோம். நம்மளுடைய டார்கெட்டை 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிற லோ வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து இழுத்துட்டு போய்க்கலாம். சரிங்களா? இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். அதை வந்து நான் சொல்லிடுறேன். ட்ரெண்ட் இல்லாத மார்க்கெட்டில் வந்து நம்ம இப்படி பண்ண முடியாது. ட்ரெண்டாக இருக்கிற மார்க்கெட்டில் வந்து நம்ம தாராளமாக இதை பண்ணலாம். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி அடிக்கிறீங்க அப்படின்னா அது வேறு கான்செப்ட். சரிங்களா? நீங்கள் அந்த 5 minutesல வந்து என்ன பண்ணுறீங்க, சிஆர் பார்த்து அடிக்கிறீங்கன்னா அது ஓகே. அதுவும் வந்து கோரிலேட்டடாக வச்சு அடிக்கலாம். அதில் வந்து பாசிபிள் இருக்குது. கோரிலேட்டடும் வேணால் லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய
ஜிபிபிசிஏடியில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். கோரிலேட்டட் பேர் நமக்கு என்னங்க யூஆர்சிஏடி சரிங்களா. யூஆர்சிஏடியில் என்ன ஒரு கான்செப்ட் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். யூஆர்சிஏடியில் இப்போ வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கலைங்க, நமக்கு எஸ்எம்டி வந்து கிடைக்கல சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து இழுக்கிறேன் சரிங்களா. லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதுவும் வேலிடு தான் சரிங்களா. ஹைலி வேலிடுன்னு சொல்ல முடியாது, பட் வேலிடு தான் சரிங்களா. இங்கே வந்து லோ டு ஹை வந்து மார்க்கெட் போயிருக்குது. அதுவே வந்து ஜிபிபிசிஏடியில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஹை டு லோ வந்து வந்திருக்கு. மார்க்கிங்ஸ் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஹை டு லோ வந்திருக்கு, லோ டு ஹை வந்து அங்கே போயிருக்கு. அப்படின்னா எந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு செல்லரோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிபிபிசிஏடியில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து இங்கே போடலாமன்னா இங்கே தாராளமாக போடலாம். பட் எஸ்ஆர்னோ கொஸ்டின் மாதிரி தான் போகும். ஏன்னா வந்து 1 hourல நமக்கு வந்து கிடைக்கல, நமக்கு ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் கிடச்சிருக்கு. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் டார்கெட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே. பட் வந்து இப்போ நம்ம 1 hour ஆர்டர் பிளாக்கு உள்ளே தான் அது கிடைக்கிது அப்படின்றதுனால இதில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக ஒரு மேட்டர் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் இருக்கிற கேண்டில் வந்து இப்படி மாறுது அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு இந்த ஒரு மொமெண்டம் வந்து ட்ராவல் ஆகும் சரிங்களா. 1 மணி நேரம் மினிமம் வந்து ஒரு 3 to 4 hours வந்து இந்த எஸ்எம்டி நமக்கு வந்து வேலை செய்யும் சரிங்களா. அதுவே தான் சேம் ஃபார்மெட்டு தான். இப்போ வந்து 5 நிமிஷத்தில் வந்து எஸ்எம்டி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 5 minutesல இப்படி இதாகுது அப்படின்னா இந்த ஒரு ட்ராவல் வந்து 5 minutes பேசிஸில் தான் போகும். ஒரு 10 கேண்டில் 5 minutes கேண்டிலில் அது நம்ம வந்து அந்த எஸ்எம்டியோட பவர் வந்து 10 கேண்டிலுக்கு இருக்கும். நம்ம அதுவே 1 hourல இது பண்ணோம்னா அது ஒரு 10 கேண்டிலுக்கு இருக்கும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம் சரிங்களா. எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம எந்த கன்ஃபர்மேஷன் பார்க்குறோமோ அது அந்த டைம் ஃப்ரேமுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் சரிங்களா. அதை நம்ம வந்து சொதப்பிக்கூடாது. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே பார்க்குறப்ப அது நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வேணால் ஹையஸ்ட்டாக போகலாம் சரிங்களா. மற்றபடி வந்து அதில் நம்ம வந்து ரொம்ப ரிலேவாக இருக்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் நீங்கள் வந்து கெயின் பண்ணணும். நீங்கள் நான் சொல்கிறது வந்து இப்போ கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே வருது. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நான் காட்டுறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. டேரெக்டாக நம்ம எய்ம் பண்ண டார்கெட்டை தாண்டி வந்து அது வந்து போயிடுச்சு சரிங்களா. நம்ம வந்து ஒரு 1:3 பாயிண்ட் சம்திங் எய்ம் பண்ணோம். 5 minutesல என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1:11 வந்து எய்ம் பண்ணோம். பட் வந்து உங்களுக்கு நம்ம எய்ம் பண்ணதை தாண்டி வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. பட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எந்த டார்கெட் வந்து உங்களுக்கு சாலிடாக இருக்குதோ அதில் வந்து ரிலேவாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது சரிங்களா. அவ்வளோதான் வந்து நம்மளுடைய இது ஃபார்மெட்டு. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் ரெண்டுமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.